இன்றைய தினம் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு செய்வதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலே வேலையெல்லாம் முடிய இப்போ 8 மணி ஆகிட்டு நினைக்கிறோம். ஸோ 8 மணி பிறகு தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், போன முறை வீட்டு வேலை துவங்க மட்டக்களப்பில் 2 வீடியோ எல்லாம் போட்டு நீங்கள் தானே இப்போ இந்த வீட்டு வேலை துவங்கினோன்னா போகாமல் வீட்டில் 2 வீடியோ போடுறீங்கன்ற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பசான். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சது உங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். உண்மையிலே வேலையெல்லாம் முடிய இப்போ 8 மணி ஆகிட்டு நினைக்கிறோம். ஸோ 8 மணி பிறகு தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம். ஸோ ஏன்னு பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், வீட்டு வேலை நாங்கள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ வீட்டில் தான் கூடுதலாக நிற்கிறது. வழியில் அங்கே அலைங்கலன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், போன முறை வீட்டு வேலை துவங்க மட்டக்களப்பில் 2 வீடியோ எல்லாம் போட்டு நீங்கள் தானே இப்போ இந்த வீட்டு வேலை துவங்கினோன்னா போகாமல் வீட்டில் 2 வீடியோ போடுறீங்கன்ற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே அந்த நேரம் நாங்கள் போவேக்குள்ள வேலை வந்து அப்போ தான் ஆரம்பமானது. இப்போ வந்து பார்த்தோன்னு சொன்னால் வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிற கட்டத்துக்கு நுட்பமான வேலையெல்லாம். அதுக்காக கட்டாயம் நாங்கள் நிற்கணுன்றதுக்காக நாங்களே நாங்களாம் இந்த பெட்டனெல்லாம் முறைக்கு கொடுத்த நாங்கள் நுட்பமான வேலைகள். அப்போ அந்த இதில் நாங்கள் நிற்கணும். அப்புறம் விட்டுட்டு போயிட்டோம்டா அது பிள்ளைக்க விட்டாலும் நீ ஒன்றும் செய்யலாம். ஒன்றும் செய்யலாம். அப்புறம் அநியாயம் இந்த காசுகளும் அநியாயம் பிறகு வேலை செய்கிறாக்களோடைய வினஸ்தாவம் போட்டு நாங்களே பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களும் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு நல்ல வடிவாக செய்து கொண்டு வராங்க. உண்மையிலே செய்ய வீட்டை பார்த்து சரியான ஒரு ஆசை மாமிருக்கு. ஸோ வாரவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து வீட்டை பற்றி தான் கதைக்கிறது. ஸோ இன்றைய தினம் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு செய்வதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டு வேலையை துவங்கினது ஆரம்பத்துலேயும் சரி ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டு வந்த நாங்கள் இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஹெல்பிங் வீடியோ போடையில். ஸோ அதற்கான காரணத்தை நிறைய பேர் கேட்டிருந்தவங்க. ஸோ அதற்கான காரணத்தை இன்றைய நாங்கள் சொல்ல போகிறோம். அதை வந்து அனுதான் சொல்ல போகிறேன். தனிப்பட்ட ரீதியாக அப்புறம் போகாமல் நிற்கிற மாதிரி இருக்கு வீடியோ இருக்கு. இப்போ வந்து ஹெல்பிங் வீடியோ எடுக்கான காரணம் வந்து பாதியும் நேரம் காணாதுன்றத விட வீட்டை விட்டு வெளியில போய் மனம் இல்லை உண்மைதான். இப்போ வசந்தான் இப்போ வந்து வீட்டில் ஒரு பரவாயில்ல நின்று அப்பா இல்லை அப்பா வீடியோ எடுக்கிறார். அந்த இந்த டிசைன்களுக்கு வேலையெல்லாம் அதுகளுக்கு பாப்பாக்கெல்லாம் தெரியாது. அப்பாலாம் இப்போதான் இந்த டிசைன் எல்லாம் பார்த்துருக்காரு சொல்றாரு. அப்போ இந்த டிசைன் அதை பற்றி வசந்தது தானே எல்லாம் தெரியும். அப்போ வசந்தான் அவையோட நிற்கணும், மற்றது எல்லா சாமான்கள் போய் வாங்கி கொடுக்கணும். இன்னும் கரண்ட்காரனாவோட எத்தனை நேரம் வசந்த் வந்து வேலை செய்ய வந்துடுவேன். வெளியாக விட்டு போடுறதுன்னு அதுகள் வாங்கணும் இதுகள் வாங்கணும். அப்போ அதையா வசந்தால வந்து வெளியால போய் வீடியோ எடுத்து கொள்ளலாம் நிறையா இருக்கு. ஒரு நாளைக்கு எப்படியும் பைக் ஓட்ட மட்டும் ஒரு 2 தரம் மண்டாலும் கடைக்கு போய் வந்துடுவேன். அது போக இஞ்சால மாமா சைக்கிளில் திரிவார் வந்தாங்கள கவனிக்கிறதுன்னு சொல்லி சாமான் பண்ணுறதுக்கு. அப்படியே எங்களுடைய நாட்கள் ஃபுல்லாக வீட்டோடய போகுது. இந்த வீடு முடியும் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஹெல்பிங் வீடியோ செய்ய மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைய தினம் கூட ஏர்மன்லேருந்து ஒரு அண்ணா அவரால் வந்திருந்தார். ஸோ வந்து நிறைய கதைங்களோட கதைச்சி போட்டு அப்போ சொல்லிட்டு போனார். நாங்களும் வீடியோ பார்க்குறோம், நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் போட்டு கொண்டிருக்கீங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கிறது. ஸோ நீங்கள் மற்றாக்களுடைய கதையை காதில் எடுங்க, இந்த காதில் எடுத்து அந்த காதால் விட்டுருங்க, அதை வந்து உள் மனசுக்கு எடுக்காதீங்கன்னு சொல்லி நிறைய அறிவுரைகள் சொல்லி போட்டு ஒரு 15,000 காசு வந்துட்டு போனார். ஹெல்பிங்னு சொல்லி 15,000 காசு வந்துட்டு போனார். அப்போ நாங்கள் சொன்னாங்க, நான் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கேன், இதெல்லாம் முடியத்தான் செய்வோம்னு சொல்ல அது பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டே சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கிறேன். நாங்கள் வந்த இடத்துல கிருஷ்ணாவோட இல்லைன்னு சொல்லி தம்பியை மறுக்கா சந்திச்சுட்டு போவோம்ட்டு வந்தவர். தம்பி வந்து அந்த டைம் வந்து வெளியில் எங்கேயோ வீடியோ எடுக்க போயிட்டார். தம்பியை கால் பண்ணும்போது தம்பி ஆன்சர் பண்ணல. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வல்வெட்டுத்துறையில் இந்த கோயில் திருவிழா ஏதோ நடக்குது. அப்போ அதில் வந்த இடத்துல இதே இப்படி எங்களையும் மறுக்கா சந்தித்து பார்த்துட்டு போக மாட்டவர். அப்போ இன்னொரு நாளைக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணுவோம்னு சொன்னார். ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்த நீங்கள், அதே மாதிரி கமெண்டில் கூட நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள், அதாவது வந்து உதவிக்கு அனுப்பின காசுகள் எடுத்து என்ன வீடெல்லாம் கட்டுறீங்க போல இருக்குன்ற மாதிரிக்கெல்லாம் சொல்லியிருந்தவே. உண்மையிலே வந்து உதவிக்கு அனுப்பின காசுன்னு சொல்லி பெரிய அளவில் எல்லாமே இல்லைன்னு. ஸோ எல்லாமே வந்து நான் அவசரமாக கொடுத்து முடிச்சு போட்டு தான் இறங்கிறது. அதில் வந்து ஒரு சில பேர்கிட்ட காசு மட்டும்தான் இருக்கும். உண்மையிலே வந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணல. ஸோ அவங்களுக்கு தெரியும்
நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் வீட்டு வேலை முடியத்தானண்டா கொள்ளை கொடுக்குறேன்னு சொல்லும் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உண்மையிலே அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணவங்க. இது வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் காசை அனுப்பாத சில பேர் தான் அப்படியான ஒரு கமெண்டுகள் மற்றது மெசேஜ்ன்னு சொல்லி போட்டு கொண்டிருக்கணும். அவ்வளோ சுயநலவாதி எல்லாம் இல்லை. நாங்கள் வந்து எல்லாத்தையும் காசெல்லாம் கொடுத்தாச்சு 2-3 பேர் பெண்டிங்கில் இருக்கேன். அது வந்து கொஞ்ச நாள் நாங்கள் அவசரமாக கொடுத்துனாங்க எல்லாத்தையும் கொடுத்து போட்டு தான் வீட்டு வேலை துவங்கணும்னு சொல்லி வீட்டு வேலை துவங்குறதுக்கு முதலே நான் அதுல வந்து ஒரு கொஞ்சம் காசு சொச்சம் மிச்சம் இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு தான் அண்ணா அந்த காசு அவ்வளவு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் ஏன் தெரியப்படுத்துறோம்னு சொன்னா உண்மையிலே வந்து காசு அனுப்பினவங்களுக்கு தான் தெரியும் எங்களுடைய உண்மைத்துவம் என்னென்ற மாதிரி. அதே மாதிரி காசு எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்றவங்கள்ட்ட தான் தெரியும் நாங்கள் இந்த மாதிரி நேர்மையாக கொண்டு சேர்க்கிறோம்னு சொல்லி. ஸோ இதை வந்து நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வந்து சில பேருக்கு நான் சொல்ல மறந்துருக்கலாமே. ஸோ 2-3 பேர்ட்ட காசு தான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஆளையினால் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் சொல்கிறதுக்கு. அதாவது வந்து வீட்டு வேலையால் தான் ஹெல்பிங் வீடியோ போடாமல் இருக்கணுன்ட்டு சொல்ல மறந்துருப்பேன். ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சு கொள்வாங்க. புரிஞ்சு கொண்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க வர என்னது என்னட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணணுன்ட்டு பேட் கமெண்ட்ஸுக்கு அவனுக்குமே ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். நான் நீ அது பாவன்னிட்டு இருக்கா கேட்டுருக்கா அவருக்கா செல்லுவோம் வந்து அவர்கிட்ட நீங்கள் வந்து வீடியோ முடியும் போது என்னென்னாமும் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன் கமெண்ட் பண்ணினா அந்த கமெண்ட்டை அப்புறம் அழிக்கிறீங்களா வந்து கேட்டிருந்தேன். அது எங்களோட விருப்பம். அது வந்து பேட் கமெண்ட்லாக எல்லாம் போட்டுருப்போம் அதை நாங்கள் அழிக்கிறோம். அவர் சொல்கிறார் அந்த கமெண்ட்டை நாங்கள் திருப்பி எடுப்போமா? நீங்க தேவையில்லை நாங்க அழிக்கிறோம். உங்களுக்கு தேவையில்லை அதை நீங்க ரிகவரி பண்ணி எடுக்கணும். நானும் பார்த்தேன் இல்ல நான் மேனேஜரா வேற கமெண்ட்களுக்கு ரிப்ளை பண்ணணும். நீ அதெல்லாம் பண்ணத்தான் இன்னும் கூட பேரும். அப்ப நீ இதில் கூட இவர் பாவம் புதுசா வந்து இருக்கிறார். நான் அந்த கமெண்ட் எடுப்பேன். எடுங்கோவன் எடுத்து வச்சிருங்கோவன் எடுத்து போட்டு என்ன செய்றீங்கன்னு சொன்னா அதை கொண்டே முதல்ல வந்து போட்டோ காப்பி வீட்டுல போட்டோ காப்பி அடிச்சு போட்டு அதை வடிவான இல்லை கண்ணாடி பிரேம் கொண்டு பண்ணி அதை வந்து ரூமுக்கோ இல்லாட்டி கூட கோழிக்கோ வந்து பார்க்கக்கூடிய இடமா கொழுவி போட்டு விடியல் எலும்பேக்க அதையே பாருங்க. நக்கல் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு விளங்கும். சரி ஓகே அவங்க என்னன்னு சொல்ல அதையா தன்மையான கதைக்கிறாங்க. மற்றது நாங்கள் இப்போ கொமெண்ட் அழிக்கிறோம்னு சொன்னால் தேவையில்லாத கொமெண்ட் நாங்கள் அழிப்போம், தேவையானதான் அழிக்க மாட்டோம். ஸோ அது கூட அந்த மடமே என்னாக்கு தெரியல தெரியலப்பா புதுசா வந்திருந்தது. நான் நினைச்சேன் நான் உடனே அது வீடியோல இருக்க சொல்லுவோம். அந்த பாவம் டெய்லி வீடியோ பார்க்குறவர் இப்போ அவர் பார்க்கட்டு மண்டறியா சொல்லி கிடக்கிறேன். அவரும் கூட மனசாப்படுவார்ல இப்போ எந்த கொமெண்ட் பேர் பார்க்க இல்லை போலோட கதான் சொல்லி இல்லையண்டு இந்த காலத்துல ஒரு நம்பிக்கையில யூடியூப்ல கமெண்ட் பண்ணினா இதுக்கு எங்க தெரிய போகுது இது வந்து எங்களை எங்க பிடிக்க போயினோமோ 2 ஓட்டு நல்ல ஒரு நம்பிக்கையில போடுறீங்க. ஸோ உங்களுக்கு எங்களை பற்றி எதுவும் கதைக்கணும் அப்படி கொமெண்டில் எழுதுறத நேராக வந்து கூட கதைக்கலாம் எங்கள் வீட்டை. ஸோ நாங்கள் வந்து ஒருத்தருக்கும் மறைக்க போகிறதும் இல்லை பேசி கிடைக்க போகிறதும் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து வீட்டை எத்தனை முறை அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நேரடியாக வந்து கதைக்கலாம். ஸோ நாங்கள் தவறு செய்தால் பருத்துறையில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அவங்களை வந்து கூட்டிக் கொண்டு வீட்டை வந்து என்ன செய்யணுமோ செய்து போகலாம். எங்களோட வீட்டு வீடியோ போடக்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிருந்தேன். நல்லா இருக்கு, உண்மையா சூப்பரா இருக்கு, இந்த லெவல் சீட் அடிச்சு எல்லாம் நல்ல ஒரு விதமா இருக்குது. நம்பர் எல்லாம் கேட்டிருந்தேன். நம்பர் கொடுத்துனாங்கல்ல கட்டாயம் இந்த எல்லாம் முடியக்கு நான் அவங்களுடைய நம்பர் மேசமேல் செய்றாங்க. யாராவது வேணுமோ எல்லாம் தருவோம். என்னென்ன ஆட்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அவங்களுடைய நம்பர் எல்லாம் நான் வீடியோவிலே இணைத்து விடுவேன். ஸோ நீங்க உங்களுக்கு விரும்பினா நீங்க செய்து விடலாம். உண்மையிலே வந்து நாங்க எத்தனை இடங்களை விசாரிச்சு ரேட் குறைஞ்சாக்களை அப்படிதான் வேலை செய்யறோம். ரேட் குறைஞ்சாலும் பாருங்க வேலையில செய்யறாங்க. உண்மையா இந்த இப்சன் வேலை கதைக்காத ஆக்களே இல்லை அப்படிதான் வந்து கதைச்சு எல்லாருமே வந்து பாராட்டிட்டு தான் போனேன். அதே மாதிரி இன்றைக்கு மேசன் காட்டி விட்டாங்க. நான் நினைக்கல உண்மை அவனா இந்த வேலை கொடுக்க நான் தான் இந்த எல்லா பெட்டனும் உரைக்கி கொடுத்தேன். நான் டிவி தட்டும் மனசுக்கு இது 45,000 அப்புறம் வேண்டாம் எல்லாம் வீட்டு சிலவழிக்க கூடாண்டி போட்டு சரி இது ஒருக்கா கொடுத்து பார்ப்போம் மனநாட்டு போட்டு கொடுத்துனா மேனேஜர் எதிர்மாவை செய்திருக்கிறார் மணியாரு.
ஸோ எங்களுடைய வீட்டு வீடியோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பதிவு செய்வோம். நீங்கள் எப்போயுமே ஆதரவு தார மாதிரி தாங்க. இது வரைக்கும் பொறுத்தனீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுங்க. அதுக்கு பிறகு ஹெல்பிங் வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லி கொண்டு வீடியோ முடிப்போமே. நான் இது சொல்லியிருந்தேன், அதே சொல்லி போட்டு பாருங்க. அந்த வீட்டை வந்து சார்வோக்கான வீட்டை வந்து அந்த கலர் அடிச்சதுக்கான நீங்கள் தயவு செய்து வெள்ளை அடிங்கன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா நாங்க வந்து வெளில தான் அடிப்போம். சொல்லிக் கொண்டே இருந்தேன் நம்ம நீங்க அந்த வீட்டுக்கு அப்படியான கலர் அடிங்க, லைட் கலர் அடிங்க. கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு வந்து வெளில தான் அடிக்க போறோம். ஓகே, அதையும் வந்து வீடியோ பதிவு செய்யணும்னா அதை பார்த்து கொள்ளுங்க. இப்போ வந்து இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.